வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்காக 735 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் அனுமதி. மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி ஒதுக்காததற்கு கண்டனம். பேரவையிலிருந்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு. புதிய மதுபான தொழிற்சாலை திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல். பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா. அரசு பள்ளி சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் காயம். இனி விரிவான செய்திகள். அரசு பொது மருத்துவமனையில் விபத்து மற்றும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று ஆறுதல் தெரிவித்தார். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள புதுக்குப்பம் ஆரம்ப பள்ளியில் மாணவர்கள் கை கழுவும் தொட்டியின் சுவர் இடிந்து விழுந்ததில் மாணவர்கள் விபத்து ஏற்பட்டு பாதிக்கப்பட்டனர். இவர்களை புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்து தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே ஜீவானந்தம் அரசு பள்ளி மாணவன் திடீரென பள்ளி நடந்து கொண்டிருந்த போது கையை கிழித்துக் கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அவரும் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் நேரடியாக சென்று மாணவர்களின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட மாணவனுக்கும் அவரது பெற்றோருக்கும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மாவட்ட ஆட்சியரும் உடனிருந்தார். மது போதைக்கு அடிமையானவர்களுக்கான சிறப்பு ஆலோசனை முகாம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். பாரத மாதா ஒருங்கிணைந்த மது போதை சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையமும் புதுவை அரசு சமூக நலத்துறையோடு லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துடன் இணைந்து போதைப் பொருள் மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கான ஒருநாள் விழிப்புணர்வு மற்றும் சிகிச்சை முகாம் லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. மதர் அறக்கட்டளை தலைவர் கோபால் பிள்ளை வரவேற்புரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்து மது போதைக்கு அடிமையானவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அரசு சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி சிறப்புரையாற்றினார். இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திட்ட இயக்குநர் சிவானந்தம் நன்றி உரை ஆற்றினார். ஒருங்கிணைந்த மது போதை சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் புதுவை அரசு சமூக நலத்துறையோடு லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துடன் இணைந்து நடத்தும் இந்த போதை மருத்துவ அதிகாரிகளுக்கும் மற்றும் இந்த அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் நமது பகல் நேரத்தில் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய எதிர்ப்பு வாழ்க்கையே அவங்க ஐந்து 3 நேரம் அந்த சிந்தனை தான் இருக்கும். அதை நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம குடும்பம் நமக்கு முக்கியம். அதாவது சோறு இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பார்க்கணும். கூலி காலம் அந்த மது அந்த போதை கடுமையாகி இன்னைக்கு நம்ம குடும்பத்தையே வீணாக்கிட்டு இருக்கிறோம். நிறைய குடும்பம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கஷ்டமா இருக்கும். ஒரு நிறைய நிகழ்ச்சிக்கெல்லாம் போகும்போது அந்த போதையால என்ன, ஏன்னா இந்த போதை இந்த மது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்பே வீணாக்கும், நம்மளுடைய ஆரோக்கியத்தை வீணாக்கும். அதாவது அந்த கணையம் அந்த லிவர் நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த செரிக்கிறதுக்கு ஒரு கல்லை கூட சேர்த்துடும் நம்மளுடைய கணையம்.
ஆனா அந்த ஆல்கஹாலை செரிக்கிறதுக்கு அவ்வளவு பாடுபடும். ஏன்டா இதை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அது நம்ம புரிஞ்சு. புதுச்சேரியில் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தாததை கண்டித்தும் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி ஒதுக்காததை கண்டித்தும் புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. சபை தொடங்கியவுடன் சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற சபை நிகழ்வுகளில் பங்கேற்ற திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை, செயல்படுத்தப்பட்டு வந்த திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளது, மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டி பேரவையிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கம், புதிய ரயில்வே பாதைகள், துறைமுக விரிவாக்கம், புதிய தொழில் கொள்கை மற்றும் ஐடி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டதால் கடந்த வாரம் நடைபெற்ற மாதிரி தேர்வில் 95% மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். புயல் நிவாரணமாக 760 கோடி ரூபாய் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு எவ்வளவு நிதி வழங்கியுள்ளது என்ற விவரம் இல்லை. புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட சிவா, மத்திய அரசு பட்ஜெட்டில் புதுச்சேரி முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் அளவுக்கு அதிகமாக ரெஸ்டோ பார் மற்றும் மதுபான கடைகள் இருப்பதால் புதிய மதுபான தொழிற்சாலைகள் தேவையில்லை என்பதுதான் திமுக நிலைப்பாடு. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்தார். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடரில் சபாநாயகர் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டசபை காவலர்களால் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றப்பட்டார். புதுச்சேரி சட்டசபை கூடியது. சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கினார். அப்போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ளாத சபாநாயகருக்கு சபையை நடத்த தகுதியில்லை என ஆவேசமாக கூறினார். ஆனாலும் சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து சபை நிகழ்வுகளை நடத்தினார். இதையடுத்து சபாநாயகர் இருக்கை முன்பு சென்று தரையில் அமர்ந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இது சட்ட விரோதம், ஜனநாயக விரோதம், அவமானகரமான செயல் என கூறி கோஷம் எழுப்பினார். இதனால் சபையில் பரபரப்பு நிலவியது. இதனிடையே சபைக்குள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்கும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் சபையின் உள்ளே வந்தனர். அப்போது தர்ணா செய்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் அளித்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர் ஆகியோரை அழைத்தார். அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுடன் சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இருப்பினும் சபாநாயகர் தொடர்ந்து சபை நிகழ்வுகளை நடத்தினார். இரங்கல் தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவை பேச சபாநாயகர் அழைத்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சட்டமன்றங்களில் எதிர்க்கட்சித் தலைவர்தான் சக உறுப்பினர்களின் உரிமைகளை பெற்று வருகின்றனர் என விமர்சித்தார். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சபாநாயகர் செல்வத்திடம், அவையை தொடர்ந்து நடத்த ஏதாவது ஒரு முடிவு எடுங்கள், எங்கள் உரிமைகள் மீறப்படுகிறது, சொந்த பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு ஆதரவாக செயல்பட முடியாது, அரசுக்கு ஆதரவு தருகிறீர்கள், சபாநாயகரை எதிர்க்கிறீர்கள், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என கேட்டார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடர்ந்து கோஷம் எழுப்பினார்.
சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு ஆதரவாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரும் பேசினர். இதையடுத்து சபாநாயகர் செல்வம் சட்ட விதிகளுக்கு எதிராக செயல்படும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாகவும் அவரை அவையிலிருந்து வெளியேற்றும்படியும் சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து சபை காவலர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர். மற்ற 2 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் இருக்கைக்கு வந்து அமர்ந்தனர். புதுவை சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற விதிகள், மரபுகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவதாக கூறி அவர் மீது சட்டமன்ற உறுப்பினர் நேரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சட்டசபை செயலரிடம் அளித்திருந்தார். அவரை தொடர்ந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர் ஆகியோரும் நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை அளித்திருந்தனர். இந்த தீர்மானத்தை சட்ட விதிகளின்படி விவாதத்திற்கு அனுமதிப்பேன் என சபாநாயகர் செல்வம் கூறியிருந்தார். ஆனால் இன்றைய சட்டமன்ற அலுவல் பட்டியலில் இது இடம்பெறவில்லை. இதை கண்டித்தே சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனை பத்தி ஒரு விவாதம் நடத்தி ஒரு 10 நாள் நடத்துவாங்களா? நடத்த சொல்லுங்க. நான் வந்து என் பதவி ராஜினாமா பண்றேன். அதுக்கெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க அலுவல் ஆய்வு கூட்டத்தில் எதிர்கட்சிலாம் வந்து நானும் இருக்கிறேன். ஆனா நான் உள்ள போகல. ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, சட்டமன்றத்தை இன்னைக்கு ஒரு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நான் ஒரு சட்டம் கொண்டாந்துருந்தாக்கா இதை இந்த சபாநாயகருடைய முகத்திரை கிழிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க எல்லாம்னா ஒரே இடத்துல இருந்துக்கின்னு இதை எதிர்க்கிறவங்கள விமர்சனம் பண்ணி நிற்கிறாங்களே தவிர இவங்க கொண்டாட வேண்டியது. புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலை கொண்டு வரும் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆளுங்கட்சி ஆதரவு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தின் படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவை 5வது கூட்டத்தொடரில் 2ஆம் பகுதி இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்த ஆளுங்கட்சியின் ஆதரவு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் தலைமையில் கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட் மற்றும் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களான சிவசங்கரன், அங்காளன், கொல்லப்பள்ளி அசோக் ஆகிய 6 பேரும் திடீரென சட்டமன்றத்தின் படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்ணாவில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் மக்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள புதிய மதுபான தொழிற்சாலை திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம் மற்றும் ஜான்குமார் கூட்டாக பேசுகையில் புதுச்சேரியில் மக்களை பாதிக்கின்ற வகையில் கொண்டுவரப்பட உள்ள புதிய மதுபான திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இதனை வலியுறுத்தி முதல்வர், ஆளுநர் ஆகியோருக்கும் மனு அளித்தோம். ஆனாலும் அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்த முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டினர். மேலும் பெஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும். கண் துடைப்பிற்காக சட்டமன்ற கூட்டத்தை கூட்டாமல் குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை வைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேரும் மீண்டும் சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொள்ள சட்டசபை உள்ளே கோஷங்களை எழுப்பியவாறு சென்று கூட்டத்திலும் பங்கேற்றனர். ஆளும் கட்சி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களே மதுபான கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த சில மாதங்களாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் அணியாக தர்ணாவில் ஈடுபட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வேண்டாம் 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 மதுபான தொழிற்சாலை வேண்டாம், மதுபான தொழிற்சாலை வேண்டாம், வேண்டாம் 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 புதுவை மக்களுக்கு பாதிக்கப்படுகிற மதுபான தொழிற்சாலை வேண்டாம், வேண்டாம் மக்கள் பாதிக்கப்படுகிற மதுபான தொழிற்சாலை வேண்டாம், வேண்டாம் 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 மதுபான தொழிற்சாலைகளை பாதிக்கின்ற மதுபான தொழிற்சாலை வேண்டாம், மதுபான தொழிற்சாலை வேண்டாம். புதுச்சேரி 2024-2025 ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்காக 735 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேரவையில் அனுமதி பெறப்பட்டது. சபாநாயகர் மீது 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பேரவையில் எடுத்துக் கொள்ளாமல் அதே பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கை உள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். புதுச்சேரி சட்டசபை காலை 9:30 மணிக்கு கூடியது. சபை தொடங்கியவுடன் சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார். முதல் அலுவலாக இரங்கல் தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்தார்.
புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் எம்டிஆர் ராமச்சந்திரன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங், புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீலகங்காதரன், காத்தவராயன், கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் கிருஷ்ணா, தொழிலதிபர் ரத்தன் டாடா, இதய சிகிச்சை நிபுணர் KN சரியன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களும் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக்கொண்டார். இதையடுத்து மறைந்த தலைவர்களுக்கு சட்டசபையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சட்டப்பேரவையில் அரசின் கூடுதல் செலவினங்களுக்கு அனுமதி கோரப்பட்டது. இதனை கொண்டு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் 2024-2025 ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்காக 735 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேரவையில் அனுமதி பெற்றார். இதையடுத்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடிய தேதி குறிப்பிடாமல் சபை நடவடிக்கையை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். இதனிடையே புதுச்சேரி சட்டமன்ற பேரவை தலைவர் மீது நம்பிக்கை உள்ளது என்று முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே சபாநாயகர் மீது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அங்காளன், சிவசங்கரன் ஆகியோர் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அதை பேரவையில் எடுத்துக் கொள்ளாமல் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் மீது நம்பிக்கை உள்ளது என தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரியகாட்டுப்பாளையம் அருகே MSG விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் மெயின் ரோடு பெரியகாட்டுப்பாளையம் அனுகிரக டவுன்ஷிப்பில் 6வது குறுக்கு தேர்வில் அமைந்துள்ள MSG விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கந்தசாமி, டாக்டர் KI மணிரத்தினம், காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்தனர். விளையாட்டு அரங்கம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்தவர்களை கல்வித்துறை சுந்தரம், காந்திமதி சுந்தரம், ஹரிபிரசாத், டாக்டர் ஆர்த்தி ஹரிபிரசாத், கிருமாம்பாக்கம் பம்பாபேட் சத்யநாராயணன் ஆகியோர் வரவேற்றனர். மேலும் விழாவில் ஓய்வு பெற்ற அதிகாரி கண்ணன், அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை சரோஜினி கண்ணன், பொதுப்பணித்துறை விஸ்வநாதன், பம்பாபேட் பிரபாவதி, விஸ்வநாதன் மற்றும் குடும்பத்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிரிக்கெட் போல இது கிரிக்கெட் ஃபுட்பால் தான் சும்மா வேகமாக தான் அடிக்கும், தட்டி தான் கற்றுக்கணும். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் மன அழுத்தத்தை குறைத்து ஒளியின் அதிர்வுகள் மூலம் உடல் மற்றும் மனநிலை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் ஹம்மிங் கல் நிறுவப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த ஆரோவிலே மக்கள் தங்கள் மன அழுத்தத்தை குறைத்து ஒளியின் அதிர்வுகள் மூலம் உடல், மனநிலை மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒளி வழி சிகிச்சை மையங்கள் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக ஸ்வரம் என்ற பெயரில் சவுண்ட் கார்டன் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 30ற்கும் மேற்பட்ட இசை கருவிகள் உள்ளன. இந்த நிலையில் உடல் மற்றும் மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும் மற்றும் ஒத்திசைவான அதிர்வுகளை வழங்கக்கூடிய ஒரு புதிய ஹம்மிங் கல் நிறுவப்பட்டுள்ளது. இது மனித உடலுக்குள் ஆழமான அதிர்வுகளை உருவாக்க வடிவமைக்கப்பட்ட தனித்துவமான இசை மற்றும் தியான வசதியாகும். சுமார் 6 அடி உயரமுள்ள இந்த கல் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தனித்தனியாக இடங்களை கொண்டுள்ளது. ஒருவர் தங்களது தலையை இந்த கல்லிற்குள் வைத்து ஹம் செய்தால் புனிதமான ஓம் ஒலி உருவாகி உடலுக்குள் எதிரொலிக்கிறது. இது உடல் மற்றும் மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும் மற்றும் ஒத்திசைவான அதிர்வுகளை வழங்கும். இந்த ஹம்மிங் கல் முழுமையாக ஆரோவில் ஸ்வரத்தின் திறமையான கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது. மேலும் 1 மாத காலம் எடுத்து முடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் ஸ்வரம் நிர்வாக அதிகாரி கார்த்திக், ஆரோவில் ஃபவுண்டேஷன் செயலாளர் ஜெயந்தி ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
இது வந்து ஒரு ஹம்மிங் ஸ்டோன், அதாவது நம்ம தலையை இது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு டீப் பிரெத் இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது அப்படின்னு பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் வந்து நம்ம தலையில் ஃபுல்லாக வந்து இன்சர்ட் ஆகி அது ஒரு நல்ல விதமான ஒரு ஃபீல் மாதிரி தரும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். புதுச்சேரி புதுக்குப்பம் அரசு பள்ளியில் மாணவர்கள் கை கழுவும் தொட்டியின் சுவர் விழுந்ததில் 3 மாணவர்கள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள புதுக்குப்பம் ஆரம்ப பள்ளியில் மாணவர்கள் கை கழுவும் தொட்டியின் சுவர் இடிந்து விழுந்ததில் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த 4ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவன் பவன்குமார், பவின் ஆகிய 8 வயது மாணவன் 2 பேரில் ஒருவருக்கு கை மற்றும் மற்றவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. அதேபோல் 5ஆம் வகுப்பு சேர்ந்த மாணவி தேஷிதா என்பவருக்கு முதுகில் செங்கல் விழுந்தது. ஆனால் அவருக்கு பெரிதாக காயம் ஏதும் ஏற்படவில்லை. மற்ற 2 மாணவர்களை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என மருத்துவர்களிடம் கேட்டுக்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையத்தில் உள்ள மயிலம் பொம்மபுர ஆதீன மடத்தில் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையத்தில் உள்ள மயிலம் பொம்மபுர ஆதீன மடத்தில் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருமணம் ஒடுக்கத்தில் அமைந்துள்ள ஆதி சிவஞான பாளைய சுவாமிகள் ஜீவ சமாதியும் அதில் அருள்பாலித்து வரும் பாலமுருகனுக்கு 20ஆம் பட்டம் ஸ்ரீமத் சிவஞான பாளைய சுவாமிகள் சிறப்பு பூஜை செய்தார். பின்னர் மடத்தின் வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டனர். அவர்களுக்கு ஸ்ரீமத் சிவஞான பாளைய சுவாமிகள் ஆசி வழங்கினார். பால்குடம் எடுத்து சென்ற பெண்கள் ஈசிஆர் சாலை வழியாக பொம்மையார்பாளையம் வீதிகளில் வந்து பின்னர் திருமடத்தை அடைந்தனர். அங்கு பாலமுருகனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. தைப்பூசத்தையொட்டி ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் திருமடத்தில் உள்ள பாலமுருகன் சுவாமியை தரிசித்தனர். திருமடம் சார்பாக தலைவாழை இலையுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மடத்தின் ஊழியர்கள், பொம்மையார்பாளையம் கிராம பஞ்சாயத்தார்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒரு கையில் ஏசி கேஸ் சிலிண்டர், மறு கையில் ஸ்க்ரூ டிரைவருடன் ஏசி மெக்கானிக்காக காட்சி தந்த முருகப்பெருமான் 50 கிலோ லட்டு, 25 கிலோ நெல்லிக்காய், 20 கிலோ கத்திரிக்காய், 50 கிலோ சாக்லேட்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை. புதுச்சேரி வில்லியனூர் கொம்மின் கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நிலோத் பாலாம்பிகை உடனுரை நிம்லீஸ்வரர் ஆலயத்தில் அருள் தரும் சுப்பிரமணியருக்கு தைப்பூச திருவிழா நடைபெற்றது. இதில் முருகர் மற்றும் விநாயகர் ஒரு கையில் ஏசி கேஸ் சிலிண்டரும் மற்றொரு கையில் ஸ்க்ரூ டிரைவருடன் ஏசி மெக்கானிக் போல் ஜோடிக்கப்பட்டிருந்தனர். இதனை ஜோடித்த ஏசி மெக்கானிக் தனது தொழில் அபிவிருத்தி செய்த கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நேர்த்தி கடனாக ஜோடித்து இருந்தார். மேலும் 50 கிலோ லட்டு, 25 கிலோ நெல்லிக்காய், 20 கிலோ கத்திரிக்காய், 50 கிலோ சாக்லேட் ஆகியவற்றை கொண்டு மாலையாக தயாரித்து முருகப்பெருமானுக்கு சாத்தப்பட்டது. மேலும் சுப்பிரமணிய பெருமானுக்கு வேல் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, ஜேசிபி நெல் அறுக்கும் இயந்திரம், டாடா ஏசி போன்ற வாகனங்களை செடலிட்டு இழுத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். மாமா
ஃபங்க்ஷன் வந்தா என்ன பண்றா? ரெட்டிச்சாவடி VIP சிட்டியில் எழுந்தரையில் உள்ள வரசக்தி அம்மன் உடனுரை பிரணேஸ்வரர் திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு நிறைக்குடன் நன்னீராட்டு நிறைவு விழா 108 கலச அபிஷேகங்களுடன் நடைபெற்றது. தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ரெட்டிச்சாவடி VIP சிட்டியில் எழுந்தரையில் உள்ள அருள் தரும் வரசக்தி அம்மன் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ பிரணேஸ்வரர் திருக்கோவில் கட்டப்பட்டு முதலாம் ஆண்டு திருக்குடன் நன்னீராட்டு நிறைவு விழா செந்தமிழ் ஆகம வேள்வி வழிபாடுகளுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம், பால், தயிர், இளநீர், தேன், பன்னீர், அபிஷேகத்தூள், இளநீர் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் திருமஞ்சனம் நடைபெற்றது. மேலும் நிறைவு அளித்தல், பேராளி வழிபாடு, திருக்குடன் நன்னீராட்டு விழா மற்றும் 108 கலச அபிஷேகங்களும், பேராளி வழிபாடு, ஜம்முக அர்ச்சனை, திருமுறை விண்ணப்பத்துடன் அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ பிரணேஸ்வரர் மற்றும் விநாயகர், முருகப்பெருமான் சன்னதியில் உள்ள தெய்வங்களுக்கு திருக்கோவில் வலம் வந்து புனித நீர் ஊற்றப்பட்டது. உற்சவமூர்த்தி மற்றும் மூலவர்களுக்கு மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் காயம். பாழடைந்த கட்டிடத்தில் செயல்படும் அரசு பள்ளி உயிர் சேதங்களை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. 1991ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கட்டிடத்தில் இந்த பள்ளி இயங்கி வருகிறது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 34 மாணவர்கள் இங்கு பயின்று வருகின்றனர். இந்த கட்டிடம் மிக பழமையான நிலையில் உள்ளது. இதன் அனைத்து வகுப்பறைகளிலும் காரை சுவர் பெயர்ந்து விழுந்து வருகிறது. இது தொடர்பாக பெற்றோர் பலமுறை கல்வித்துறைக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை வகுப்பறைகள் சீரமைக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்று பள்ளி துவங்கிய நிலையில் பள்ளி வளாகத்தில் உள்ள குடிநீர் குழாய்க்கு தண்ணீர் பிடிக்க மாணவர்கள் சென்றபோது அதன் சுவர் திடீரென இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் 4ஆம் வகுப்பு படிக்கின்ற பவன்குமார், பவின், மேலும் 5ஆம் வகுப்பு படிக்கின்ற தேஷிதா படுகாயமடைந்தனர். உடனடியாக பள்ளி ஆசிரியர்களும் ஊழியர்களும் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கும் அரசு மருத்துவமனைக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த காவலர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்திற்கு சென்று மாணவர்களை மீட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மேல் சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தற்பொழுது மாணவர்கள் உடல் நலத்துடன் இருப்பதாகவும் கல்வித்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மாற்று நடவடிக்கை எடுக்க இருப்பதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக அமைச்சர் நமச்சிவாயத்தை அறிவித்தால் முழு மனதாக ஏற்றுக்கொள்வோம் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தேசத்தின் தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடித்துள்ளது. இதன் மூலம் தலைநகரில் பாஜக ஆட்சி அமைய உள்ளது.
இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் கல்யாணசுந்தரம் ஆகியோர் தலைமையில் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கோவிலில் இருந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் புதுச்சேரி பாஜக தலைவர் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில், மத்திய அரசு திட்டங்களை பட்டி தொட்டி முழுவதும் அமைச்சர் நமச்சிவாயம் கொண்டு சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். அவரை பாஜக தலைவராக அறிவித்தால் நாங்கள் முழு மனதாக ஏற்றுக்கொள்வோம். ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்தில் பாஜக மேலிடம் என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஆட்சி வந்திருக்குது. அத கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக டெல்லி பாஜக வெற்றியை கொண்டாடும் வகையில் காரைக்காலில் பாஜக ஓபிசி அணி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புது டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி 48 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் அதனை கொண்டாடும் வகையில் தைப்பூசத்தையொட்டி முருக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டு பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவின் 57வது நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பின்னர் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுரேஷ் கண்ணா, சங்கர் குரு, ஞானவேல், மாரியப்பன், சித்திரை செல்வன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல். 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் 5 மணி நேரத்திற்கும் மேலாக கல்லூரி முழுவதும் தீவிர சோதனை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனை அடுத்து ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் அளித்த தகவலின் பெயரில் காரைக்கால் மாவட்ட காவல்துறையினர் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு நேரில் சென்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் 5 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் கல்லூரியில் உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இந்த நிலையில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு கடந்த 4 மாதத்திற்கு முன்பு இதேபோன்று ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதேபோன்று இன்று 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு இடங்களில் தொலைந்து போன 12 செல்போன்களை மீட்ட காவல்துறையினர் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அண்மை காலங்களில் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் தங்களது செல்போன்களை தொலைத்து உள்ளனர். இதனை கண்டுபிடித்து கொடுக்கும்படி கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் செல்போன் உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ளனர். இதனை அடுத்து காணாமல் போன செல்போன்களை கண்டுபிடிப்பதற்காக கோட்டுச்சேரி காவல்துறையினர் தேடி வந்தனர்.
இந்த நிலையில் அண்மையில் காணாமல் போன 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன்களை கோட்டுச்சேரி காவல்துறையினர் மீட்டெடுத்து உரிமையாளர்களிடம் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் ஒப்படைத்தனர். காரைக்கால் மாவட்ட வடக்கு காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்தர் மற்றும் கோட்டுச்சேரி காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் உடனிருந்தனர். அண்ணா சார் அண்ணா ஓகே ஓகே டுவெல் மொபைல் ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. சந்தோஷம். திருப்பட்டினம் திமுக சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் குடிநீர், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை சீர் செய்து தர வலியுறுத்தியும் 100 நாள் வேலை திட்டத்தை தொகுதி முழுவதும் வழங்க வேண்டியும் தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜனிடம் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வந்தனர். இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை, மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் 100 நாள் வேலையை வழங்க வலியுறுத்தியும் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தின் போது மாநில அரசையும் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரையும் கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சாலை மறியல் போராட்டம் காரணமாக நாகப்பட்டினம் சென்னை நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அடிப்படை வசதிகளை சீர் செய்து தராவிட்டால் அரசு அலுவலகங்களை முற்றுகையிடப் போவதாக போராட்டக்காரர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த போராட்டம் என்பது காரைக்கால் பகுதியிலே மிகவும் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 100 நாள் வேலை என்பது இல்லாமல் போனதற்கு காரணம் இந்த பகுதியை நகராட்சியோடு இணைத்தது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். எங்க பகுதிக்கான நலத்திட்டங்களை சரியான முறையில் செயல்படுத்தாத சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடால தான் நாங்க மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை அரசாங்கம் கவனத்திற்கு கொண்டு தீர்வு பண்ணி கொடுக்கணும். மேலும் இது செய்யாத. மீண்டும் தலைப்புச் செய்திகள். (2024, 2025) ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்காக 735 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் அனுமதி. மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி ஒதுக்காததற்கு கண்டனம். பேரவையிலிருந்து திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு. புதிய மதுபான தொழிற்சாலை திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல். பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா. அரசு பள்ளி சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் காயம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.